வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, அதாவது நீட்டோடைய இந்த ஸ்கேம்ல வந்து நிறைய கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நெக்ஸ்ட் ஜூலை 8 வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் இருக்கு. பட் இருந்தாலும் இதுவரையும் வந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங், அதாவது கலந்தாய்வு நடத்துறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து என்டிஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தேசிய தேர்வு முகமை வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றம் வந்து ஏற்கனவே வந்து நீட்ல வந்து நிறைய கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருந்தாலும், ஆனா வந்து கவுன்சிலிங்கை வந்து கண்டிப்பா வந்து நிறுத்த தேவையில்லை, அதற்கு எந்த ஒரு தடையும் வந்து கண்டிப்பா வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுக்கல. என்ன காரணம் கேட்டதுக்கு என்டிஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணா கவுன்சிலிங் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகும். அதனால வந்து கவுன்சிலிங் வந்து தள்ளி போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த கவுன்சிலிங்கை நாங்க வந்து முடிக்க முடியாதுன்ற மாதிரியா என்டிஏ வந்து நமக்கு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தனால உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுன்சிலிங்க்கு எந்த ஒரு தடையும் கிடையாதுன்ற மாதிரியே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும், கடந்த மே 5ஆம் தேதி வந்து இந்திய முழுக்க வந்து சுமார் 24 லட்சம் மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. பட் 4ஆம் தேதி ரிசல்ட் ஜூன் 4க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரும் சர்ச்சைகள் வந்து கிளம்பிச்சு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே வந்து வினாத்தாள் கசிந்தது. எக்ஸாமுக்கு முன்னாடி 67 மாணவர்கள் வந்து முழு மதிப்பெண்கள் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து 1500க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து போனஸ், அதாவது போனஸ் மார்க் கொடுத்தது, அதாவது கருணை மதிப்பெண்கள் வழங்கியது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், பீகார், மேற்கு வங்கம், ஸோ இந்த பல மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடந்துச்சு. ஸோ இதுல வந்து 50 மாணவர்கள் ஒன்றிணைந்து உச்சநீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு வந்து தொடர்ந்தாங்க. ஸோ இதனால வந்து ஜூலை 8க்கு வந்து இந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் வச்சிருந்தாங்க. பட் இந்த கேஸ் இருந்தாலும் கலந்தாய்வு நடத்துறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்ப தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.